ஹலோ வணக்கம். இன்றைக்கி சாலை மீன் வாங்கினேன். சாலை மீன் கூட்டு இன்னொருக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் சாலை மீன் கடிச்சு அடிக்கடி குழம்போட கூட்டு அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி சாலை மீன் கூட்டு வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுருவேன். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி தக்காளி தான் 4 தக்காளி போட்டிருக்கேன். வத்தல் போட்டிருக்கேன். வத்தல் பொடி இல்லை, அதனால் வத்தல் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டிருக்கேன். தக்காளி, வத்தல், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம் போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டேன். மீன் குழம்போட மீன் கூட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப நேரத்துக்கு பிடிக்கும். அதனால மீன் கூட்டு வச்சிருக்கேன். மழை நேரம் மீன் கறியும் நிறைய சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது சேர்த்துக்க வேண்டியதான். மரவாமணியா மனதார நம்பி என்னை மரவாமணியா எல்லாம் பொரிச்சிட்டு இப்போ மீன் போட்டுக்கலாம். எல்லாம் சூடு வைக்கணும். நம்ம மீன் கழுவுன தண்ணி இடத்துல மீன் வாடை வரும்ல,
அதுக்கு சிலவங்க பினாயில் ஊற்றுவாங்க, சிலவங்க வீட்டு கறிக்கையில் இது ரைஸாக ஏதாட்டும் ஊற்றுவாங்க. நம்ம அரிசி கலன் முடிஞ்ச தண்ணியை ஊற்றினா கூட அந்த வாடை வராது. அதை நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி கலன் பண்ணி போக மீன் வாங்கினோம்னா இப்போ அரிசி கலன் பண்ணி தண்ணியை வச்சுருவேன். மீனையோ கறியோ கழுவணும்னா அந்த இடத்துல கழிச்சிடணும். ஒத்த வாடை கூட வராது. இந்த மீன் வாடையே அப்படியே போய் அப்படியே மனமாயிடும். இதில் மீன் நல்லா பாதி வேக ஆரம்பிச்சோம். அவ்வளோவா பாருங்க. இதை மிளச்சிரும். இந்த மசாலாவை போடும். மசாலா நிறையா இருந்த மாதிரி இருக்குன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், பல்லாரினாலும் அரைச்சிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா மசாலாவும் போட்டுக்கோங்கள, அதனால் நமக்கு மசாலா நிறையா தான் தரும். மசாலாவோட கிண்டணும். அப்படின்னா அந்த வாடை போகும், இந்த மீன் வாடை. கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கிடலாம். இது நான் வாங்கியிருக்கிறது காயில் மீன் தான். காயில் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும், ஐஸில் இருக்கவே இருக்காது. அதுக்காக அந்த அக்கா வந்தால் எல்லோரும் எதிர்பார்த்து நிற்பாங்க மீன் வந்துச்சுன்னா வாங்குறது. மீனே தெரியலன்னு பார்க்கண்டா இந்த கணக்கு மீனெல்லாம். ரெண்டு பரட்டு பரட்டிட்டு அந்த தண்ணி அலசின தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். காரத்துக்கு வத்தல் சேர்த்தாச்சு. இது கூட ரசம், சாம்பார், பருப்பு குழம்பு எது இருந்தாலும் சரி வச்சு சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கும். உப்பு இருக்கா கட்டணும், உப்பு கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டுருப்போம். மறுபடியும் ஒரு பரட்டி விட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுல்ல. இந்த மாதிரி டேஸ்ட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்தவங்க அடிக்கடி இந்த கூட்டு தான் வைப்பாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ திறந்து கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். நல்லா மணக்கு. இந்த மசாலா, தக்காளி, சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் அப்பப்போ அரைச்சி போட்ட காட்டுறது. மீனுக்கு மட்டும், மீன் குழம்புனா பொடி போட்டு வரலாம், தேங்காய் மட்டும் அரைச்சி. இது மீன் கூட்டுக்கு அரைச்சி போடுறது. இதே சிலவங்க நினச்சிவாங்கன்னா பச்சை மிளகா கூட அரைச்சி வைப்பாங்க. வத்தல் சேர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம்.
சூப்பர். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா மூடி வச்சுக்கலாம். குழம்பு பார்த்துக்கலாம். ரெடி ஆகிட்டு குழம்பு. மீன் கூட்டு நல்லா வற்றிட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சாதத்துலேயும் புரட்டி சாப்பிட்லாம். ரசம் கூட்டுக்கு, புளி குழம்பு வச்சாங்க, எந்த கூட்டுக்குனாலும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சிம்பிளாக முடியக்கூடிய வேலை. மீன் வச்சு மீன் பொரிச்சிட்டு இருக்கணும். அதுவும் உடம்புக்கு நல்லது தான், இதுவும் மீன் உடம்புக்கு நல்லது தான். பாருங்கள், மீன் கூட்டு ரெடி. மீன் அவிச்சிருக்கேன். மீன் கூட்டோட மீன் அவியல்னு சொல்லுவாங்க, மீன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பேர் தான். சூப்பராக வச்சு சாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சாதம் ரெடி. மத்தியானம் உணவுக்கு இந்த மாதிரி கூட்டு வச்சு நீங்களே சாப்பிடுங்க. சாலை மீன் கூட்டு அவிச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன், வத்தல் போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன், தேங்காய் தாளித்து ஊற்றிருக்கேன். 100 ரூபாய் சாலை மீனோட சாப்பாட்டுக்கு மீன் கூட்டு ரெடி. இதுக்கு ரசம் வச்சுருக்கோம்.